குட்டீஸுகளா, கதை கேட்க ரெடி ஆகிட்டீங்களா? ரொம்ப கவனமாக கேளுங்க. நான் சொல்லக்கூடியதை ஒவ்வொன்றையும் நீங்கள் நல்லா கேட்டுக்கிட்டே வந்தால் உங்களுக்கு இந்த ஸ்டோரி அழகாக உங்களுக்கு கேட்டுரும். ஒரு காடுன்னா எந்த இடத்த சொல்லுவோம்? நிறைய பெரிய பெரிய மரங்களாக இருக்கும், புதர்களாக இருக்கும். அங்கே மனிதர்கள் வாடாத இடம்தான் காடுங்கிறது. அங்கே என்னெல்லாம் வாழும், என்ன மிருகங்கள் வாழும்? லயன் இருக்கும், டைகர் இருக்கும், சீட்டா இருக்கும், பியர் இருக்கும், கேமல் இருக்கும், ஜீப்ரா, ஜெராஃபி, இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் தான் அங்கே வாழ்ந்துட்டுருக்குமா. இந்த மாதிரி அனிமல்ஸ் வாழக்கூடிய இடத்துல தான் நம்ம ஃபாரஸ்ட்டுங்கிறோம். அந்த ஃபாரஸ்ட்டில் அதுகளுக்கு தேவையான சாப்பாடு லீவ்ஸை சாப்பிட்டுக்கிடுங்க. லயன்லாம் என்ன செய்யும்? அடுத்த மிருகங்களை அடித்து சாப்பிட்ரும். இந்த மாதிரி காட்டில் இருந்துகிட்ருக்கும்போது நல்ல மழை பெஞ்சால் தான் காடு செழிப்பாக இருக்குமா. மழை பெய்யலைன்னா காடு செழிப்பாகவே இருக்காதான். அப்படி இருக்கிறதுனால ஒரு தடவை மழையே பெய்யலையாம். மழையே பெய்யாதனால காட்டில் தண்ணியே இல்லையாம். தண்ணி இல்லாமல் இருக்கும்போது மிருகங்கள்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், அதுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும், ஜாலியாக விளையாடுறதுக்கு தண்ணி வேணும். தண்ணி இல்லாமல் போயிடுச்சான். அப்போ அதுகள்லாம் ரொம்ப கவலைப்பட்டுச்சான். இந்த அனிமல்ஸ்லேயே நிறைய தண்ணி குடிக்கிற அனிமல் எது? எலிஃபண்ட் தான். எலிஃபண்ட்டுக்கு தண்ணியே இல்லாமல் இருக்க முடியாது. அது தன்னுடைய குட்டிகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் குளத்துல போட்டு அதை தேய்ச்சி அழகாக குளிக்க வைக்குமா. இந்த மாதிரிலாம் காடுகளில் சந்தோஷமாக இருக்கும்போது மழை இல்லைன்னா அதால் வாழவே முடியாமல் போயிடுச்சான். அப்படி இருக்கிறதுனால என்ன செய்துக? தண்ணி தேடி வேறு இடத்துக்கு போவோம் நம்ம அப்படின்ட்டு தண்ணியை தேடி காட்டுக்குள்ளே அலையுதுங்க. காட்டுக்குள்ளே அலைஞ்சிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்துல போய் இந்த எலிஃபெண்ட்டெல்லாம் ஒரு கேங்காக போய் ஒரு கூட்டமாக போய் நம்ம அங்கே போய் தண்ணி குடிச்சிட்டு வருவோம், அங்கே போய் விளையாண்டுட்டு வருவோம், அங்கே போய் குளிச்சுட்டு வருவோம்னு நினச்சி அதுகள்லாம் கிளம்பி போகுதான். போகும்போது நிறைய கூட்டமாக போகும்போது எலிஃபெண்ட்டுக்கும்போது பிக் அனிமல் இல்லையா, அதனால் போயிட்டுருக்கும்போது போகிற பாதையில் ரேபிட்ஸ் இருந்திருக்குது. ரேபிட்ஸுங்கிறது என்ன? முயல்ங்கிறது என்ன? சின்ன அனிமல். அது எங்கே வாழும்? பூமிக்குள்ளே அது குழி தோண்டி அதில் வாழுமா. அப்படி அது வாழ்ந்துட்டுருக்கிற காலத்தில் இந்த எலிஃபண்ட் கேங்கோட அதை க்ராஸ் பண்ணி போகும்போது அதுக்கு மேலே மிதித்து நிறைய குட்டி ரேபிட்ஸ் எல்லாம் இறந்து போயிடுது. அப்போ அந்த ரேபிட்ஸு ரொம்ப கவலைப்படுது. ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம என்னடா பண்ணுவோம், இந்த எலிஃபண்ட்டை என்ன செய்யலாங்கிறது யோசனை பண்ணுது. ஆனால் எலிஃபண்ட்டை இதால் ஒன்றும் செய்ய முடியாது. இது குட்டி அனிமல், அது பெரிய அனிமல். அதனால் அது என்ன செய்து, நம்ம ஒரு தந்திரம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கிறதுலேயே பெரிய ரேபிட் என்ன சொல்லுது, நான் ஒரு யோசனை பண்ண போகிறேன், அதனால் அந்த யானை இங்கே வராமல் நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நினச்சிட்ருக்குதுங்க. சரின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப கவலையோடு இருக்கிற நேரத்தில் டெய்லி அந்த எலிஃபண்ட் கேங் வரவும் போகமா இருந்தவுடனே அதில் உள்ள ஓல்டு ரேபிட் என்ன செய்யுது, அந்த எலிஃபண்ட் கூட்டத்தை தேடி போகுது. தேடி போய் அவங்ககிட்ட சொல்லுது, நீங்கள் டெய்லி அந்த குளத்துல குளிக்க வர்றீங்களே, அந்த குளம் ஒரு மூணுக்கு சொந்தமானது. அந்த காலத்தில் எதை வழிபட்டாங்க மக்கள்? சன், மூன், விண்டு, இந்த மாதிரி டீ, ஃபயர், இந்த மாதிரி தான் வழிபட்டாங்க. அதுக்காக அந்த ரேபிட் போய் சொல்லுது, அது மூணோட குளம். அந்த குளத்துல நீ குளிக்க வந்தால், அந்த தண்ணி குடிக்க வந்தால் அந்த மூணுக்கு ரொம்ப கோவம் வரும். உங்களை அந்த மூணுக்கு கோவம் வந்தால் உங்களை அப்படி கேங்கோடு அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி இது சொல்லுது. சொன்ன உடனே இந்த எலிஃபண்ட் முதல்ல நம்பாமல் இருந்தாலும் சரி, இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு நினைக்குது. அப்போ அந்த ரேபிட் என்ன செய்து, அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு, வா உனக்கு அந்த மூன் காடை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. கூட்டிகிட்டு போனால் அங்கே குளத்து பக்கத்தில் போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் இந்த ரேபிட் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. எதுக்கு வெயிட் பண்ணுது? நைட் ஆகட்டும். நைட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த எலிஃபண்ட்டை குளத்துக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்டு அங்கே உட்காந்துட்ருக்குது. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. நைட் ஆகினா என்ன செய்யும், இந்த எலிஃபண்ட்டை வான்னு சொல்லி கூட்டிகிட்டு இந்த குளத்தங்கரைக்கு போகுது. அங்கே போன உடனே அந்த மூணோட ஷேடோ என்ன செய்யும், நிழல் தானே மூணு மேலே இருக்குது, அதோட நிழல் அந்த தண்ணிக்குள்ளே விடும் பார்த்தியா,
அதை போய் இது எலிஃபண்ட்டை காட்டுது. இங்கே பாரு 3 கார்டு இருக்குது, 3 தான் இங்கே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா 3 பிடிக்கவே செய்யாது, உங்கள் கேங்கையும் அழிச்சுக்கிடும். அதனால் நீ இங்கேருந்து உடனே ஓடி போயிடுங்க எல்லாரும்னது. இந்த முட்டாள் எலிஃபண்ட் என்ன செஞ்சு அதை உண்மையினே நம்பிக்கிட்டு, சரி இனிமேல் நாங்கள் வரமாட்டோன்னு அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அதுக்கு அந்த இடத்த விட்டு எலிஃபண்ட் போயிடுது. அதுக்கப்புறம் அந்த எலிஃபண்ட்டோட கேங் அந்த பக்கம் வர்றதே இல்லையாம். இதில் பாருங்களேன், எலிஃபண்ட்ங்கிறது பிக் அனிமல், ரேபிட்டுங்கிறது குட்டி அனிமல். இந்த குட்டி அனிமல் பாருங்களேன், அதோடைய அறிவை பயன்படுத்தி அதனுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்தி அந்த எலிஃபண்ட் கூட்டத்தையே வரவிடாமல் அழிச்சிருச்சு பார்த்தீங்களா. அதனால் அங்கே வரவே, அப்புறம் அந்த எலிஃபண்ட் கூட்டம் வரவே இல்லை. அதனால் நம்ம எந்த ஒரு காரியத்தை பண்ணும்போதும் நம்ம திங்க் பண்ணினா எல்லாமே சிறப்பாக நடக்குங்கிறது தான் என்னுடைய அறிவுரை. இந்த அறிவுரையை நீங்கள் கேட்டு செயல்படுங்க. சரி, வணக்கம்.